ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். கோயம்புத்தூரில் காலப்பட்டி டு குறும்பாலை மெயின் ரோட்டில் எஸ்விபி டெக் ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் காசகரன் எட்டர்னியா ப்ராஜெக்டில் ஃபேஸ் 2ல் இந்த 3BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ் ரீசேலுக்கு வந்திருக்கு. 1250 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் வெஸ்ட் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்கில் மெயின் டோர் வச்சு இந்த 3BHK வீட்டை கட்டியிருக்காங்க. யூடிஎஸ் 505 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடு ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 செக்யூரிட்டி, கிளப் ஹவுஸ், கம்யூனிட்டி ஹால், ப்ளே ஏரியா, டேபிள் டென்னிஸ், இண்டோர் கேம்ஸ், ஜிம், வாக்கிங் ட்ராக், ஆஃப் பேஸ்கெட் பால் கோர்ட், மினி தியேட்டர், பார்பிக்யூ கவுண்டர், இந்த மாதிரி 40+ அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 1250 ஸ்கொயர் ஃபீட். சைட் 26 அடி அகலமாகவும் 48.25 அடி நீளமாக இருக்குது. அது போக அன்டிவைடட் சேர், அதாவது யூடிஎஸ் 505 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. வீட்டோட எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ப்ரௌன், ஒயிட் அண்ட் சாண்டல் கலரில் கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கவர்டு கார் பார்க்கிங், சைஸ் 17x12. கார்னரில் வாலில் ஒரு பெரிய உட்டன் ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். ஆப்போசிட் வாலில் கோல்டன் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அங்கே உட்டன் ஃப்ரேமோட ஒரு பெரிய மிரரும், கீழே நிறைய உட்கார்விங் டிசைன்ஸோட ஒரு பெரிய கன்சோல் டேபிள் வச்சு அதில் நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோயரில் மட்டும் இல்லாமல் லிவிங் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு பூரா கிராண்டாக கோல்டன் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் அடுத்து லிவிங் ஹால் கம் டைனிங் ஏரியா. இதோட டோட்டல் சைஸ் 12x23. இந்த லிவிங் ஹாலை பூராமே இவங்க டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வால்ஸுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், தரைக்கு உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க்கும், சீலிங்க்கு உட்டன் ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் சிம்பிளாக ஒரு வால்மூம் டைப்பில் உட்டன் பூஜா ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும், மேலே அழகான உட்கார்விங் டிசைன்ஸோட மிரரும் மாட்டியிருக்காங்க. விண்டோஸை பூரா யூபிவிசியில் செஞ்சு நல்லா கிராண்டாக டால் கர்டைன்ஸ் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் இருந்து பேக் சைட் செட் பேக் ஏரியாஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் பெரிய ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. கார்னரில் சின்னதாக ஒரு உட்டன் கிராக்கரி யூனிட் செஞ்சுருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ வுட் அண்ட் கிளாஸில் ஒரு டோர் மாட்டியிருக்காங்க. கிச்சனுக்கு கூட டோர் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. கிச்சனோட சைஸ் 9x8. யூ ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ட்ரெயின் போர்டோட பெரிய எஸ்எஸ் சிங்க் மாட்டியிருக்காங்க. கிச்சன் சின்னதாக இருந்தாலும் டேபிள் டாப் கீழே யூ ஷேப்பில் நிறைய பேஸ் கேபினெட்ஸ், மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ், அதுக்கு மேலே எல் ஷேப்பில் லாஃப்ட் கபோர்ட், சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்டுன்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் ஏரியாஸுக்கு போகிற டைல்ஸும், ஆப்போசிட் வால்ஸுக்கு போகிற வால்பேப்பரும் ஒட்டியிருக்காங்க.
இது பேக் சைடு எக்ஸிட், உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 25க்கு 5 அடி சைஸில் ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் கிச்சன்லேயும் டேபிள் டாப், சிங்க், எலக்ட்ரிக் சிம்னி, ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸ் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் கிச்சனில் கொடுத்து மழை வந்தால் நினையாதபடி மேலே பூரா மெட்டல் ரூஃபிங் சீட்டில் அழகாக செட்டு போட்டு சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்து ஃபோயர்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 12க்கு 12. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஆனால் இவங்க இதை வந்து லிவிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இதை பெட்ரூமாக வேணும்னாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை லிவிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நாம் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் பிரிக் வால் பேட்டர்னில் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதுக்கு ரிச்சாக கோல்டன் மெட்டாலிக் பெயிண்டில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்டு ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக சென்டரில் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 அடி சைஸில் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெரிய ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு உட்டன் ஃபினிஷிங்கும், சைடு ஹேண்ட் ரயில டிக்குட் ஹேண்டில் வித் கிளியர் டஃபன் கிளாஸும், சைடு டபுள் வால்ஸுக்கு பூராமே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஃபேமிலி லிவிங் ஹால். சைஸ் 12க்கு 12. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 18க்கு 12. வுட்டில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸோட கிராண்டாக ரெடி பண்ண உட்டன் காட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், கார்னர் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்போட வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சோஃபா, உட்டன் காட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வேண்டாம், மாடலர் கிச்சன், ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட் இந்த மாதிரி செமி ஃபர்னிஷிங் மட்டும் வேணும்னாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமில் தனியாக வாக்கின் வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 9க்கு 4. உள்ள பெரிய மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும், அது போக ஸ்டோரேஜ்க்காக நிறைய உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் செய்யாமல் கிராண்டாக ஒரிஜினல் வுட்லேயே செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 12க்கு 4.
அடுத்து ஹாலில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 12க்கு 12. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமை மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் 9க்கு 6 அடி சைஸில் தனியாக வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. 3 பெட்ரூம்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு கார் பார்க்கிங்கில் லேசர் கட் டிசைனில் ஒரு பெரிய மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு அவுட் சைடில் மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆகிட்டோம். தரைக்கு பூராமே ஒயிட் கூலிங் டேஸ் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 17க்கு 16 அடி சைஸில் மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டிருக்காங்க. டெரஸில் சோலார் வாட்டர் ஹீட்டரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 21க்கு 10 அடி சைஸில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லேயே ரூம் பில்ட் பண்ணியிருக்காங்க. மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி ரூஃபில் செட்டு போட்டிருக்காங்க. இந்த ரூமுக்கு கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் பெரிய ஸ்லைடிங் டோர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் காலப்பட்டி டு குறும்பாளையமில் எஸ்விபி டெக் ஐடி பார்க்கு பக்கத்தில் காசா கிராண்ட் எத்தர்னியா ப்ராஜெக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து 4 இயர் ஓல்டு ஹவுஸ், 3 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.